நண்பர்களே, அடுத்த கதையை பார்க்கலாம். 2 விஷயம் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். தமிழ் உச்சரிப்பு அது இன்னும் எனக்கு சரிவர வரல. இந்த கதைகளோட தீவிரமும் அதில் இருக்க மிகுந்த ஆசையும் உற்சாகமும் என்னை இதை சொல்ல தூண்டுது. இதோட நோக்கமே இந்த இதோட ஒரிஜினல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை எல்லோரும் போய் படிக்கணும் அப்படின்றதுல தான் இதை நம்ம இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறோம். அடுத்த கதைக்கு போவோம். இந்த கதை வாசிக்கும் போதே எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. அது ஏன்னு பின்னாடி பார்க்கலாம். நம்ம கதைக்குள்ளே போகலாம். தமிழ் உச்சரிப்புக்கும் மொழிபெயர்ப்புக்கும் தயவுசெய்து என்னை மன்னித்து விடுங்கள். இந்த கதைகளின் முக்கியத்துவத்திற்காக தயவுசெய்து இதை அதே மொழியில் ஆங்கிலத்தில் சென்று படிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களே. கதைக்குள் செல்லலாம். தெருமுனையில் ஒரு குழந்தை நின்று கொண்டிருந்தது. சுற்றுச்சுவரில் தோலை வைத்து சாய்ந்து கொண்டு மற்றொரு தோலை முன்னும் பின்னுமாக அசைத்து கொண்டு தரையை ஒரு காலால் உதைத்து கொண்டு நின்று கொண்டிருந்தது. வெயில் தரையை சுட்டு கொண்டிருந்தது. கோடைக்காற்று தூசியை கிளப்பி மேகமூட்டமாக தெருவில் பரவியது. சிறிய ட்ரக்குகள் சத்தத்துடன் புழுதியில் சென்று மறைந்தன. குழந்தை வேடிக்கை பார்த்த வண்ணம் நின்று கொண்டிருந்தது. சற்று நேரத்தில் ஒரு சிறிய பிரவுன் நிற நாய்க்குட்டி பொடி நடையாக வந்து சேர்ந்தது. கழுத்தில் கட்டப்பட்டிருந்த கயிற்றால் அவ்வப்போது அந்த நாய் தடுக்கி விழுந்தது. குழந்தையை பார்த்ததும் நாய் அதன் பக்கத்திலே நின்றது. குழந்தையை பார்த்தது. இருவரும் நோக்கி கொண்டனர். நாய் தயங்கியது. பின்னர் மெல்ல முன்னேறி குழந்தையடுத்து வந்தது. குழந்தை கை நீட்டி நாயை அழைத்தது. தயங்கிய நாய் பின்னர் பக்கமாக வந்தவுடன் இருவருக்கும் இடையே தட்டி கொடுத்தலும் குலைந்து வாலாட்டலும் பரிமாறப்பட்டன. நாய்க்கு மிகவும் உற்சாக மிகுதியில் குழந்தையை தள்ளிவிட பார்த்தது. உடனே கையை தூக்கி நாய் தலையில் ஒரு அடி போட்டது குழந்தை. அடி வாங்கிய நாய் அதிர்ச்சிக்குள்ளானது. அதனுடைய இருதயம் வலித்தது. அது குழந்தையின் காலடியில் படுத்தது. குழந்தையை மீண்டும் மீண்டும் அடி கொடுத்தது. நாயை திட்டியது குழந்தை. நாய் குப்புறப்படுத்தி காலை தூக்கி குழந்தையிடம் வேண்டியது. கண்கள் கெஞ்சின. கடைசியில் இந்த அடி கொடுத்து விளையாடும் விளையாட்டும் சலித்து விட்டது குழந்தைக்கு. வீட்டை நோக்கி நடையை கட்டியது குழந்தை. நாய் உதறி துள்ளி கொண்டு எழுந்து திரும்பிச் செல்லும் குழந்தை பின்னாலேயே தொடர்ந்தது. வீட்டிற்கு செல்லும் வழியில் நிறைய இடத்தில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டே சென்றது குழந்தை. அப்பொழுதுதான் தன்னை அந்த நாய் சத்தமில்லாமல் பின்தொடர்வதை கண்டுபிடித்தது குழந்தை. ஒரு சின்ன குச்சியை கையில் எடுத்து நாயை மீண்டும் ஒரு அடி போட்டது குழந்தை. அந்த நாய் கீழே விழுந்து குழந்தையிடம் தலை குனிந்து மீண்டும் மீண்டும் வேண்டியது. குழந்தை அடிப்பதை நிறுத்தியவுடன் மீண்டும் பின்தொடர்ந்தது நாய். நாய்க்கு மிகவும் குற்ற உணர்ச்சி வந்துவிட்டது. வீட்டு வாசல் வரை வந்தாகிவிட்டது. குழந்தை வாசலில் உட்கார்ந்தது. தன் களத்தில் உள்ள கயிற்றில் மீண்டும் ஒரு முறை நாய் தடுக்கி விழுந்தது. அந்த குழந்தையும் நாயும் சற்று நேரம் பேசிக்கொண்டார்கள். குழந்தையை மகிழ்விக்க நாய் துள்ளி குதித்து விளையாடியது. இது நமக்கு நல்ல ஒரு விளையாட்டு துணைதானே என்று குழந்தை கருதியது. எனவே அந்த கயிற்றை பிடித்து இழுத்து தரதரவென்று இழுத்து படியில் மேல் ஏறி சென்றது குழந்தை. சிறிய குட்டி என்பதால் படியில் மேல் ஏற முடியவில்லை. போராடி பார்த்தது நாய். இருந்தாலும் குழந்தை பலமாக இழுத்து சென்றது. நாய்க்கு பீதி ஆயிற்று. கண்களிலும் பீதி, பயம். தலையை ஆட்டி ஆட்டி காலை தூக்கி மறுத்தது. ஆனால் வெற்றி பெற்றது குழந்தைதான். நாய் சிறிய குட்டி என்பதால் ஒரு வழியாக வீட்டிற்குள் இழுத்து சென்றாகிவிட்டது. வீட்டில் யாரும் இல்லை. தரையில் நடுவில் உட்கார்ந்து கொண்டு குழந்தை நாயை கொஞ்சியது. உடனே நாய்க்கு ரொம்ப மகிழ்ச்சியாகிவிட்டது. இருவரும் மிக நெருக்கமான நண்பர்களாகிவிட்டார்கள். சிறிய நேரத்திலேயே நண்பராகிவிட்டார்கள்.
ஒரு வழியாக சற்று நேரம் கழித்து பெரியோர்கள் எல்லாரும் வீட்டிற்கு வந்தார்கள். வந்தவுடன் பெரிய சண்டையாகிவிட்டது. நாயை எல்லோரும் திட்டினார்கள். எல்லார் கண்களும் அதன் மேல் கோபத்துடன் முறைத்தன. நாய் பயந்து நடுங்கியது, பயந்து பதுங்கியது. கூச்சலும் குழப்பத்துக்கிடையே அந்த குழந்தை எல்லோர் நடுவிலும் சென்று சத்தமாக, நான் நாயை வைத்துக்கொள்வேன், நாயை பற்றி கூறிக்கொண்டிருந்தது. எல்லோரும் ஆளாளுக்கு பேசி கொண்டிருந்தார்கள். அந்த நேரம் பார்த்து அவர்களுடைய தந்தை உள்ளே நுழைந்தார். என்ன ஒரே சத்தமும் கூச்சலுமாக இருக்கிறது என்று கேட்டபொழுது எல்லா விஷயமும் அவருக்கு கூறப்பட்டது. எல்லோரும் சேர்ந்து ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வந்தார்கள். நாயை வைத்து கொள்ளட்டும் என்று முடிவு எடுக்கப்பட்டது. ஒருவேளை எல்லோரையும் கோபப்படுத்தவே தந்தை அப்படி ஒரு முடிவு எடுத்தார் என்று எல்லோருக்கும் தோன்றியது. அன்று அவருடைய மனநிலை அந்த கோபத்தில் தான் இருந்தது. குழந்தையும் நாயும் இணைபிரியா நண்பர்களானார்கள். நாய்க்கு அந்த குழந்தை ஒரு பாதுகாவலன், கார்டியன் போலவும் செயல்பட்டது. யாராவது அதை அடிக்க வந்தால் குழந்தை ஓடி சென்று அதை பாதுகாக்க முயற்சி செய்தது. ஒரு தடவை அந்த நாயை இது மாதிரி காப்பாற்ற செல்லும் பொழுது அந்த குழந்தைக்கும் ஒரு பெரிய பாத்திரத்தினால் தலையில் அடி கிட்டியது தந்தையிடமிருந்து. இப்படியாக வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. இணை பிரியாமல் எல்லா நேரமும் ஒன்றாக நாயும் குழந்தையும் இருக்க தொடங்கினார்கள் அவர்கள் வீட்டில். நாய்க்கு தொடர்ந்து பலரும் அடி கொடுத்த வண்ணம் இருந்தனர். இருந்தாலும் அது மெல்ல மெல்ல அடியிலிருந்து தப்பவும் அவர்கள் எரியும் பொருள்களிலிருந்து தப்பவும் கற்றுக்கொண்டது. அது மெதுவாக வளரத் தொடங்கியது. பொதுவாகவே அந்த நாயை குழந்தை இருக்கும் நேரத்தில் யாரும் தொந்தரவு செய்வதில்லை. ஏனென்றால் அந்த குழந்தை அதை நினைத்து மிகவும் அழும், பிடிவாதம் பிடிக்கும் என்பதனால் அதை விட்டுவிட்டார்கள். இருந்தாலும் எல்லா நேரமும் குழந்தை அந்த நாய்க்குடன் இருப்பது கடினம் அல்லவா? ஸோ குழந்தை இல்லாத நேரங்களில் அந்த நாய்க்கு அடி கிடைக்கத்தான் செய்தது. அது கட்டிலுக்கடியில், அந்த நாற்காலிக்கடியில் எல்லாம் சென்று ஒளிந்து கொண்டு அவ்வப்போது அழுவது எல்லாராலும் கேட்க முடிந்தது. பக்கத்து வீட்டில் கூட கேட்க முடிந்தது. சில நேரங்களில் கோபத்துடன் அந்த குழந்தையும் நாயை அடிக்கத்தான் செய்தது. இருந்தாலும் அந்த நாய் குழந்தையிடம் மிகவும் பாசமாகவும் மிகவும் நட்பாகவும் மிகவும் அன்பாகவும் காதலாகவும் தன் நேரத்தை கழித்து கொண்டிருந்தது. ஒரு சில சமயங்கள் குழந்தைக்கு அடி கிடைக்கும்போது இந்த நாயை தேடி சென்று அது எந்த கட்டிலுக்கடியில் கிடக்கிறதோ அதன் மடியில் தலை வைத்து இந்த குழந்தை தன்னுடைய ஆற்றாமையையும் தன்னுடைய கவலையும் போக்கிக் கொண்டது. மெல்ல மெல்ல குழந்தை வளர்ந்தது. நாயும் நல்லபடியாக வளர்ந்தது. அது நன்றாக கற்றுக்கொண்டது. மற்றவர்களுடைய அடியிலிருந்து தப்பிப்பதற்கு நன்றாக கற்றுக்கொண்டது. குழந்தை நல்ல ஒரு நெருங்கிய நட்பாகவும் காதலாகவும் நாயிடம் கொண்டு வளர்ந்தது. அவர்கள் தங்கியிருந்த பகுதியில் குழந்தை தெருக்களில் விளையாடச் செல்லும் பொழுதெல்லாம் நாய் அதனுடைய சென்றது. இந்த மாதிரி நேரங்களில் நாய்க்கு ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருந்தது. ஒவ்வொரு தெருவாக இருவரும் நடந்தே பார்த்து வந்தனர். ஒரு நாள் அவர்களுடைய தந்தை மிகவும் குடித்துவிட்டு வீட்டிற்கு மிகவும் கோபமாக வந்திருந்தார். அந்த நேரம் குழந்தை வெளியே சுற்றிவிட்டு நாயுடன் வீட்டுக்குள் நுழைந்தவுடன் அவருக்கு மிகவும் கோபமானது. அப்பொழுது நாய் குழந்தை வேகமாக கட்டிலுக்கடியில் ஒளிவதை பார்த்தவுடன் விளையாடத்தான் அழைக்கிறது என்று ஒரே குதித்து துள்ளி ஆடியது. தந்தைக்கு மிகவும் கோபம் வந்தது. அவர் எட்டி உதைத்தார். ஒரு பெரிய கரண்டியை வைத்து நாயின் தலையில் வேகமாக அடித்தார். அது சுருண்டு படுத்து விட்டது. குப்புறக்கப்படுத்து கால்களை உயர்த்தி பெரிய குற்றம் செய்தது போல மன்னிப்பு கோரியது. அவருக்கு கோபம் இன்னும் தணியவில்லை. நாயை பிடித்து தலைமேலே சுற்றி ஜன்னல் வழியாக வீசினார். அந்த குழந்தை ஓடோடி வந்தது ஒரு பெரிய வீரனைப் போல் தடுப்பதற்கு. ஆனால் காரியம் வெகு வேகமாக முடிந்துவிட்டது. வீசப்பட்ட நாய் அந்த கட்டிடத்தில், அந்த வீடுகளில் ஒரு பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கியது. துணி போட்டு கொண்டிருந்த ஒரு பெண்மணி, ஒரு ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்து கொண்ட ஒரு மனிதர், ஒரு பூந்தொட்டிக்கு நீர் பாய்ச்சி கொண்டிருந்த பெண்கள், இவர்கள் யாவரும் பார்த்து ஒரே கூச்சலிட்டார்கள். குழந்தைகள் அது விழுந்த இடத்திற்கு ஓடி சென்றனர்.
அந்த நாய், அந்த அழகிய நாய் ஒரு குவியல் போலே தரையில் கிடந்தது. அந்த குழந்தை மெல்ல படியில் இறங்கியது. அதனால் வேகமாக ஓடிச் செல்லவில்லை. குழந்தையால் முடியவில்லை. கடைசியில் அந்த குழந்தை எங்கே என்று தேடிக்கொண்டு அவர்கள் வீட்டில் உள்ள ஆட்கள் வந்து அதை தூக்கி கொண்டு போகும் பொழுது குழந்தை ஒரு இறந்து கிடந்த அழகிய நாய்க்குட்டியின் அருகில் இருப்பதை பார்த்துவிட்டு சென்றார்கள். இதை எழுதியவர் ஸ்டீவன் கிரேன், அமெரிக்காக்காரர். ரியலிஸ்டிக் ட்ரெடிஷன், உண்மையை உண்மையாக எளிமையான மக்களை பற்றியும் சம்பவங்களை பற்றியும் எழுதும் வழக்கத்தை கொண்டவர். இவர் வாழ்ந்தது 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில்.